பௌத்தி சாப்பாடு பேரே வித்தியாசமாக இருக்கல. பகிர்ந்தளிக்கிறதுங்கிற வார்த்தையிலேருந்து இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி பௌத்தி சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கோ இல்லைனா மறுநாளோ இந்த மாதிரி பௌத்தி சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தம், அக்கம் பக்கம், தெரிஞ்சவங்க, இப்படி எல்லாருக்குமே கல்யாண வீடுகள்லேருந்து சாப்பாடு வரும். பொதுவாக எல்லா ஊர்லேயுமே கல்யாண விருந்துக்கு இதுக்குன்னு தேடி போவாங்க. பட் எங்கள் ஊரில் விருந்து எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கே வரும். இந்த மாதிரி கல்யாண வீடுகள்லேருந்து சாப்பாடு வரக்கூடிய வழக்கம் உங்கள் ஊரில் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ வந்து நேற்று தான் ஷூட் பண்ணியிருந்தேன். முந்தா நேற்று வந்து எனக்கு 2 பாக்கெட் சோறு வந்துருந்துச்சு. ஸோ முந்தா நேற்று ஒரு பாக்கெட் சோறு எடுத்து சாப்பிட்டுட்டு நேற்று லஞ்சுக்கு இந்த பாக்கெட் நான் வச்சுருந்தேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால எடுத்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபுல்லாக கல்யாண விருந்து, கல்யாண பிஸி எப்படியே வந்து டைம் போய்கிட்டு இருக்கு. இந்த பௌத்தி சாப்பாடில் என்ன வந்திருக்குன்னா, எங்கள் ஒரு ஸ்பெஷல் மட்டன் கலரி கறி, கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு, புளியானம், வெறுஞ்சோறு. இந்த டேஸ்ட்டை எதுக்குமே பீட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.